ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். அதிலேயும் விசேஷத்தன்மையாக இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இயேசு 9வது மத்தேயு புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு ஸ்திரீ அவள் பின்னாடி வந்து அவருடைய 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 12 வருஷம் பெரும்பாடு வேதனைகள் மத்தியிலும் அவள் வேதனையோடு கூட இருந்தாள். யார் என்னை இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குவார்? அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். அநேகருக்கு சுகமாக்குகிறாரே, ஆனால் அவரை எப்பொழுது பார்த்தாலும் அவரை சுற்றிலும் ஜனக்கூட்டம். அவர் முன்பதாக போய் இந்த வியாதியை சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சம். ஆனாலும் இவள் எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து சுகமாக வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் எண்ணம். அந்த வேளையில் இவள் போய் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இவள் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட வேளையிலே கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்பட்டது. அவள் வியாதி சுகமானாள். இயேசு திரும்பி பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலும் இயேசு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்டதான வியாதியில் இருக்கிறாயோ, அவர் விசேஷித்தமாக யாருக்கெல்லாம் அற்புதங்களை செய்கிறார் என்றால், ஒன்று, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு; இரண்டாவது, அவருடைய பிள்ளைகளுக்கு; மூன்றாவது, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு விதமாக தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரிய, யாராய் இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறான். அப்பொழுது சொல்லிவிடுகிறான், என் வேலைக்காரன் சுஸ்தமாகிறான், நீ சுகமாக்க வேண்டும் என்று. அவன் நிமித்தம் மற்றவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுது இயேசு அதை கேட்டு அவனுடைய வீட்டுக்கு கடந்து வருவேன் என்று சொல்லுகிறார். அந்த வேளையில் அந்த 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறான். நீர் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று. அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தது விசுவாசத்திலே அதிகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அதிகமான அற்புதங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். அதே சமயத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ அவருடைய சமூகத்தில் வந்து கதறுகிறாள், ஐயா, என் பிள்ளைக்கு நீர் என்ன செய்யும்? மன இறக்கம் கொள்ளும், என் பிள்ளை பிசாசுடைய பிடியினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். அதற்கு இயேசு மௌனம் சாதிக்கிறார்.
அவருடைய அற்புத கரத்தை வார்த்தையை வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த பிசாசு ஓடிவிடும். ஆனால் மௌனம் காக்கிறார். ஆனால் அருகில் உள்ள நபர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மளை தொந்தரவு செய்து இருக்கிறாள், ஆகையினால இவளை அற்புதத்தை செய்து அனுப்பிவிடும், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். சீசர்கள் சொன்னபடினாலே இயேசு அவளுக்கு ஒரு அற்புதத்தை வாயை திறந்தார். என்ன சொன்னார்? அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதல்ல என்று சொன்னார். அந்த வேளையில் அந்த ஸ்திரியானவள் சொல்றார், ஆமையா, நாய்க்குட்டிக்கு போடுறதுன்னு சரியானது இல்லை, ஆனாலும் எஜமான் திங்கும் பொழுது பிள்ளைகள் சிந்தாமல் திங்காதே, அதை புசித்தினாலும் நாய்க்குட்டி பிழைக்குமே என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். அதில் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் தாழ்த்தினாள். ஆகையினால முதலாவது அவள் தாழ்த்தினாள். அவள் அந்நியலாய் இருந்த போதும் தன்னை தாழ்த்தி, இயேசு நாய் என்று சொல்லும் பொழுது கூட தன்னை தாழ்த்தி நின்று தாழ்மையோடு ஆமையா என்று சொல்லி விசுவாசித்து, ஆனாலும் இவரிடத்திலிருந்து நாம் ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள் இருந்ததனால் இயேசு அற்புதங்களை செய்தார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், எனக்கும் ஒரு அதிசயம் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாத்திற்கும் அவர் தன்னை அற்புதங்களை செய்யவில்லை. ஒன்று தன் பிள்ளைகளுக்கு, இரண்டாவது தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு, மூன்றாவது தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, நான்காவதாக பேதுருடைய வீட்டிற்கு இயேசு வருகிறார். அங்கே பேதுருடைய மாமியார் சுகவீனமாய் கிடக்கிறாள், காய்ச்சலோடு கிடக்கிறாள். ஆனால் யாரும் சுகமாக்கும் என்று யாரும் அங்கே வேண்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இயேசு வந்தார், மாமியினுடைய கரத்தை பிடித்தார், காய்ச்சல் உடனே நீங்கிற்று. ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த பகுதியை நாம் மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு பேதுருடைய வீட்டில் வந்து மாமி ஜுரமாய் கிடக்கதை கண்டார். அவள் கையை தொட்டவுடன் ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஆம், அன்புக்குரியவர்களே, பின்பற்றின பேதுருடைய மாமி சுகவீனமாய் கிடக்கிறாள். இயேசு யாரும் அங்கு சொன்னதாக சொல்லப்படலைமா, சுகவீனமாய் கிடக்கிறாள், சுகமாக்கும் என்று யாரும் வேண்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த இடத்தில் இயேசு தானாகவே வந்து, பேதுரு தன்னை பின்பற்றுகிறபடினாலே இயேசு தானாகவே வந்து அவளுடைய மாமியினுடைய கரத்தை பிடித்து தொட்டார், சுகம் உண்டாயினது. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, யாராகிலும் இருந்தாலும் சரி, இந்த இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் இயேசு இவ்விடம் நீ வந்தால், இயேசு எல்லாத்துக்குமே அற்புதங்களை செய்கிறவர் தான். ஆனால் விசேஷித்த தன்மையாக இயேசு யாருக்கெல்லாம் அற்புதங்களை செய்கிறார் என்றான், முதலாவது தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு, இரண்டாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு, மூன்றாவது தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு, நான்காவது தன்னை பின்பற்றுவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தால் இயேசு வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டானது. வேலை 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால், விசுவாசிப்பாயானால், விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் ஆகுவது எப்படி? அப்படி என்றால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவது எப்படி என்று சிலர் கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆம், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுமே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அவர்தான் இவர்தான் என்று வேதவசனம் சொல்லவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆம், அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கானானிய ஸ்திரீ தன்னை தாழ்த்தின வேளையிலே தாழ்த்தி விசுவாசித்தால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். பேதுருடைய மாமி கரத்தை தொட்டார், சுகம் கிடைத்தது. பேதுரு இயேசுவை பின்பற்றினதினால் அந்த இடத்தில் என் மாமி கிடக்கிறாள் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் இயேசு தானாகவே வந்து சுகமாக்கினார். இதேபோல் பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே தானாக வந்து இயேசு சுகமாக்குவார். அவரை பின்பற்றி உறுதியுடன் பின்பற்றுகிறவர்களுக்கு தானாகவே வந்து இயேசு அற்புதங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதங்கள் இல்லையா? இந்த கோட்பாடில் நீ ஏதாவது ஒரு கோட்பாடுக்குள் வா, உனக்கு கர்த்தர் இந்த நாளில் உனக்கு அற்புதங்களை செய்வார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, இந்த இயேசுவை விசுவாசிகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் இந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யும், ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயங்களை செய்யும், நான் உம்மை பின்பற்றுவேன், இன்னும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவேன் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த இயேசு மெய்யானவர், இவர் உண்மையான கடவுள், இவரே தெய்வம், இவர் அல்லாமல் வேறொரு தெய்வம் அல்ல, இவரே தெய்வம், வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள கர்த்தர், இவரே தெய்வம், இவரே அல்லாமல் வேறொருவர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வீடியோ வாயிலாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன தேவையோடு, என்ன வேதனையோடு, என்ன பிரச்சனையோடு, ஆண்டவரே மன காயத்தோடு இருக்கிறார்களோ மாறட்டும் இயேசுவே நாமத்தினால. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே அற்புதங்களை செய்யும், அப்படியே நீர் அற்புதங்களை செய்யும். நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இந்த வேதத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிகளுக்கு அற்புதங்களை செய்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்கிறேன், உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசிகளுக்கு அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவரே, அற்புதமான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நேர அற்புதங்களை செய்கிறேன், உம்மை பின்பற்றுவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறேன், தன்னை தாழ்த்தி விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவரே, இந்த காரியங்கள் இன்னும் ஒவ்வொருத்தர்களும் கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் வழியாக இயேசு என்னை தொட்டார், இயேசுவினுடைய வார்த்தை என்னை தேற்றினது, எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்றால் எங்களுடைய செவிக்கு வெளிப்படுத்துங்க. 94 870 50 644 இந்த எண்ணுக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.